இப்ப ஒரு ஆள் இங்கிருந்து இங்க வந்துட்டார். சரியா? இங்கிருந்து 10 மீட்டர் அங்கால போயிட்டார். 10 மீட்டர் இங்கால போயிக்கார். ரைட். இவரு 2 செகண்ட்ல போயிட்டாருன்னு வைப்போமே. இப்ப என்ன வேகத்துல போயிருக்கார்? வேகத்துல சமன்பாடு இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். எனவே என்ன வேகத்துல போயிருக்கார் என்றால் 10 மீட்டர் போயிருக்கார், 2 செகண்ட்ல போயிருக்கார். எனவே 5 ms-1. அப்ப இந்த நபர் 5 ms-1 வேகத்துல ஜல திசையில பயணிச்சிருக்கார். வேகத்துல சமன்பாடு இதுதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப ms-1 எப்படி வந்துச்சு? வேகத்துல அலகு ms-1. வேகத்துல சமன்பாட்டு படி பார்த்தோம் என்றால் இடப்பெயர்ச்சி அலகு மீட்டர், நேரத்தில் அலகு செகண்ட். எனவே இடப்பெயர்ச்சியின் நேரம் தான் வேகம். எனவே வேகத்தில் அலகு ms-1. அதே மாதிரி ஒரு பால், அந்த பால் ஒரு 100 மீட்டர் இயங்கிருக்கு, 50 செகண்ட் டைம் எடுத்து 50 செகண்ட்ல 100 மீட்டர் இயங்கிருக்குன்னு சொன்னால் இதுல வேகம் 100/50 இடப்பெயர்ச்சியின் நேரம். எனவே 2 ms-1 இதுதான் வேகம். இப்ப அடுத்தது ஒரு கார் உண்டு ஜல திசையில இடம்பெயருது. இப்ப நீங்க ஒரு ரோட்ல இருந்து இத பாக்கீங்க என்று சொன்னால் ஜல திசையில ஏதோ ஒரு வேகம் 10 20 ms-1, 10 ms-1, 20 ms-1 ஏதோ ஒரு வேகத்துல உங்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி இந்த திசையில ஒரு பஸ் இயங்குது, நீங்க போய் அந்த பஸ்ல இருக்கீங்க. அங்க இருந்து பாத்தீங்களா இதே திசையில பஸ்ஸும் இயங்குது. இப்ப பஸ்ல இருந்து பாத்தீங்க என்றால் கார வேகம் வந்துட்டு கட்டாயம் வேற ஒரு வேகம் தான் இருக்கும். நீங்க நிலத்துல இருந்து பார்த்த வேகம் இருக்காது. சோ இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால் நம்ம எங்க இருந்து பார்க்கமோ, எங்க நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த வேகத்துல ஒரு சேஞ்ச் ஒன்று ஏற்படும். கட்டாயம் நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து அதுல ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும். எனவே ஒரு வேகத்தை நம்ம எப்பயும் செல்லக்குள்ள அதை எங்க இருந்து பார்க்கம்ங்கிறத கட்டாயம் செல்லணும். சோ எங்க இருந்து பார்க்கம்ங்கிறது அதுதான் மாட்டு சட்டம்னு சொல்றேன். ஸோ பஸ்ல இருந்து பார்த்தால் பஸ் ஒரு மாட்டு சட்டம், பூமியில இருந்து பார்த்தா பூமி ஒரு மாட்டு சட்டம். பொதுவா நம்ம எல்லாத்தையும் ஒரு கார வேகம், மோட்டர் சைக்கிள் வேகம் எல்லாம் நிலத்துல நின்று கொண்டு பார்க்கக்குள்ள நம்ம பூமியில சார்பாதான் பார்க்கும். ஒரு வேகத்தை குறிப்பிடக்குள்ள எங்க இருந்து பார்க்கம்ங்கிறது கட்டாயம் குறிப்பிடும் என்றால் இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த வேகத்துல பெருமானம் உங்களுக்கு மாறி மாறி தான் தெரியும். ஸோ இப்ப நான் நிலத்துல இருந்து கொண்டு கார வேகத்தை பார்க்கேன். ஸோ கார வேகம் வந்துட்டு v வேகத்துல போகுதுன்னு வைப்போம், கிழக்கு நோக்கி. ஓகே, உங்களோட வலப்பக்கம் போகும். அப்ப v வேகம் இருக்கிற இடம் கட்டாயம் குறிப்பிடணும். கார பேரை வந்துட்டு என்று வைப்பமே. அப்போ நிலத்துல இருந்து கொண்டு பார்க்கறதால அதை நான் குறிக்கேன் எர்த், அதால ஈ என்று குறிக்கேன். ஈ சார்பாக ஏனுடைய வேகம் அப்படின்னு சொல்லி அதோட வேகத்தை குறிச்சி. அது மாதிரி பஸ்ஸுட வேகத்தையும் குறிக்கேன். பஸ்ஸுக்கு ஒரு பேர் வைப்போம் பி. எனவே நான் பூமியில இருந்து இப்ப பார்க்கேன் பஸ்ஸை, எப்படி தெரியும் எனக்கு? பூமி சார்பாக நான் பீட வேகத்தை இப்படி எழுதுறேன். ரைட். இப்ப நான் இது ரெண்டையும்
நிலத்துல இருந்து பாத்தீங்க, தரை சார்பாக பாத்தீங்க. இப்ப இந்த கார் v வேகத்தோட இயங்கி கொண்டிருக்கு. இப்ப இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், நான் b ல இருந்து கொண்டு a பார்த்தால் எனக்கு என்ன வேகத்துல தெரியும். BAV இப்ப நான் எழுதியிருக்கேன். இது 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 என்னன்னு உங்களுக்கு விளங்கும். b ல இருந்து கொண்டு a ட வேகம் என்ன, b ல இருந்து கொண்டு பார்த்தால் a ட வேகம் எப்படி தெரியும்ங்கிறது. இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், இதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. என்ன இதை விட என்ன வெறும் என்று சொன்னால், இது ஆனந்த சமன்பாடு. இதுதான் சார்பு சமன்பாடு தொடர்பு இயக்கத்தில். ரைட். அப்ப b ல இருந்து கொண்டு பார்த்தால் a என்ன வேகத்துல போகும் என்று கேட்டால், ஏறி குந்தி தான் பார்க்கணும் இல்லை, இந்த சமன்பாட்டை வச்சு செல்ல ஏலும். இடத்துல இருந்து கொண்டு நீங்க ஏயையும் பார்க்கீங்க, பியையும் பார்க்கீங்க. இப்ப b ல வேகத்தை கொண்டு போய் கழிக்கணும். a ல இருந்து கழிச்சால் b ல இருந்து பார்த்தா a என்ன வேகத்துல போகும்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எனவே இப்ப இந்த சமன்பாடு எப்படி வந்தங்கிறத பார்ப்போம். அந்த துணிக்கு நான் ஏன்னு ஒரு பேர் வைக்கணும், இதுக்கு பின்னு ஒரு பேர் வைக்க. நீங்க அதை காராவோ இல்ல ஒரு பஸ்ஸாவோ ஒரு ஆளாவோ நினைச்சு கொள்ளுங்க. இப்ப ஏ என்ன செய்யுதுன்னு சொன்னால், இவ்வளவு வரைக்கும் அசைஞ்சிருக்கு, பி வந்துட்டு இவ்வளவு வரைக்கும் அசைஞ்சிருக்கு. ஆனால் ரெண்டும் ஒரே நேரத்துல அசைஞ்சிருக்கு. ஒரு செகண்ட் அறிக்கலாம், 2 செகண்ட் அறிக்கலாம். நான் நம்பர்ல பேரு செல்லல, நம்ம டி செகண்ட்ல அசைஞ்சிருக்கு பார்ப்போம். அசைஞ்சிருக்கின்ற எடுப்போம். ஆனா இப்ப பார்த்தா விளங்குது யார் கூடிய இடம்பெயர்ந்திருக்கா, ஏ. இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம லேஸ்க்காக கருதுவோம். ஏனுடைய வேகம் ஈ சார்பாக, சரியா, நிலம் சார்பாக ஆயிக்கும். நிலத்துல இருந்து பார்த்தால் ஏட வேகம் வந்துட்டு வி என்று சொல்லி எடுத்து, வீட வேகம் வந்துட்டு பியை விட பெருசா இருக்கு. இப்ப இது கூடிய இயங்கிருக்குங்கிறது அதை வச்சு செல்லலாம். நம்ம ஒரே டைம்ல ஆர்மூடுகள் எல்லாம் இல்லை, நான் சும்மா தனி வேகத்தை கதைக்கேன். ஆர்மூடு இல்லாத ஒரு இயக்கம். ஏட வேகம் கூடங்கிறதால அது பியை விட கூடிய ஒரு தூரம் போயிருக்கு, இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரைட். இப்ப நீங்க இப்ப பி எங்க வந்து நிக்கி, இங்க இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க ஒரு கற்பனை பண்ணி கொள்ளுங்களேன். இப்ப உங்கள்ல இருந்து ஏ எவ்வளவு தூரத்துல இருக்கு, ஏ என்ன இருக்கு, ஏ எவ்வளவு தூரத்துல இருக்கு, இதை நம்ம எப்படி பார்ப்போம். ஏ இயங்கிய இடப்பெயர்ச்சி, அதுல இடப்பெயர்ச்சியில இருந்து பிடியை நம்ம கழிக்க இயலும். இப்ப முதலாவது நான் ஏட இடப்பெயர்ச்சிய S2 எடுக்கேன், பிடே S1 எடுக்கேன். இப்ப இந்த தூரத்தை எப்படி கண்டுபிடிப்பேன், இது பச்சை லேசி S2 ல இருந்து S1. ரைட். அப்ப B ல இருந்து பார்க்க, B ல இருந்து பார்த்தால் எவ்வளவு தூரத்துல A இருக்குங்கிறது தான் கண்டுபிடிக்கதான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ அதை நான் இடப்பெயர்ச்சி மாற்றம் இப்படி எழுதுறேன். இப்ப இந்த ஃபுல்லா இது இயங்குறதுக்கு எடுத்த டைம் T என்று நான் சொல்லியிருக்கேன். இப்ப அதால நம்ம பிரிப்போம், இது ரெண்டு பக்கமும் பிரிப்போம். ஒரு சமன்பாடுல இங்கால பக்கம் நம்ம பிரிச்சா அங்கால பக்கம் அதே பெருமானத்தால பிரிக்கணும். இது கட்டாயம் OL படிச்சிருப்பீங்க. இந்த S2 மைனஸ் S1 அது கீழே T இருக்கு, அதை நம்ம இப்படி எழுதலாம். ஸோ S2ங்கிற அந்த இடப்பெயர்ச்சி அதன் கீழ் நேரம்ங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்ச இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம்ங்கிறது வேகம், ஏட வேகம். அத மாதிரி இந்த S1 மைனஸ் Tங்கிறது பிட வேகம் இருக்கும். யாரு பூமியில இருந்து பார்க்கக்கூட உட வேகம் என்னங்கிறது தான் இது. இப்ப இஞ்சால டெல்டா எஸ்ங்கிறது பில இருந்து பார்த்தா எவ்வளவு இடம்பெயர்ந்திருக்குங்கிறது. ஸோ அதை நான் நேரத்தால பிரிக்க கொள்ள பில இருந்து பார்த்தா ஏட வேகம் என்னங்கிறது தான் தரும். எனவே அந்த சமன்பாடு இப்படித்தான் வந்திருக்கு.
சமன்பாட்டை எப்படி பெற்றங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ரோட்ல ஒரு மரம் நிக்கின்னு வச்சுக்கோங்க. ஒரு கார்ல நீங்க இந்த திசையில போறீங்க. நீங்க மரத்துல இருந்து பார்த்தா இந்த திசையில கார் போற மாதிரி இருக்கும். நீங்க கார்ல இருந்து பார்த்தால் மரம் இந்த திசையில வர மாதிரி இருக்கும். நீங்க இந்த வலப்பக்கம் போவீங்க என்றால் மரம் இடப்பக்கம் வர மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட திசைக்கு ஆப்போசிட். நீங்க இடப்பக்கம் போனால் மரம் வலப்பக்கம் போற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இருக்கிற இடத்தை பொறுத்து அது மாறுது. அது நம்ம காரணமே படிச்சுட்டோம். காரணமே அந்த தொடர்பு இயக்கம் தான். ஆனா ஒரு விஷயம், நீங்க மரத்துல இருந்து இந்த காரை பார்க்கக்குள்ள அது 10 ms-1ல ஜல திசையில போகுதுன்னு வைப்போமே. நீங்க கார்ல இருந்து பார்த்தால் மரம் இந்த திசையில போகும்னு தெரியும். ஆனால் பருமன் மாறாம இருக்கும். அதாவது கார வேகம் v சொன்னால் நீங்க மரத்துல இருந்து பார்க்கக்குள்ள கார் v வேகத்துல வலப்பக்கம் போகுது. நீங்க இப்ப கார்ல இருந்து பார்த்தால் மரம் இடப்பக்கம் போற மாதிரி தான் இருக்கும். ஆனா v வேகத்துல தான் போகும். அப்ப இதை நம்ம இப்படி எழுதுவோமே. நீங்க மரத்துல இருந்து கொண்டு சொற்றி கார வேகத்தை பார்க்கீங்க. இது திசை மாறி இருக்கும். இப்ப கார்ல இருந்து கொண்டு டீர வேகத்தை பார்க்கல, அதே விங்கிற வேகத்தோட போகும். இப்ப நமக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும், விங்கிறது ஒரு காவி, வேகம்ங்கிறது ஒரு காவி. எனவே காவி வந்துட்டு எப்ப சமனாகும், காவியில படிச்சு பருமனும் சமனாகணும், திசையும் சமனாக கொள்ளதான் அந்த காவி ரெண்டும் சமனாகும். எனவே நான் இந்த விங்கிற காவியையும் இந்த ரெண்டு காவியையும் சமனாக்கணும்னு சொன்னால் இப்ப பருமன் சமன். ஓகே, இப்ப திசை வந்துட்டு சமனான்னு கேட்டால் மரத்துல இருந்து காரை பார்க்க இந்த திசையில போகுது, கார்ல இருந்து மரத்தை பார்க்க இந்த திசையில போகுது. இப்ப என்ன திசை சமனா வந்தால் இந்த ரெண்டு காவியும் சமனா வரும். எனவே காவியில படிச்சிருக்க ஒரு காவியோட திசையை மாற்றுறதுக்கு அதில் குறிய மாற்றணும். ஸோ பிளஸ்ல இருக்கிறத மைனஸ் ஆகணும், மைனஸ் இல்லை பிளஸ் ஆகணும். எனவே நான் இந்த காவியில திசையை மாற்ற போறேன். எனவே இதுல குறிய மாத்தினா சரி. ஸோ மைனஸ் போடக்குள்ள இந்த காவி இஞ்சால திசையில இருந்தது மற்ற திசைக்கு மாறும். ஸோ இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த டீல இருந்து டி சார்பாக சீனுடைய வேகம் சி சார்பாக டி வேகத்துல மைனஸுக்கு சமனா இருக்கு. எனவே ஒரு இப்ப பாருங்க, சி சார்பாக டீனுடைய வேகம் இதுக்கு நீங்க ஒரு மைனஸ் போடக்குள்ள டி சார்பாக சீனுடைய வேகமா மாறும். உதாரணமா இப்படி எழுதலாம், ஏஇ இதுக்கு ஒரு மைனஸ் போட்டால் ஏல இருந்து ஈய பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளவுதான் சார்பு வேகம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.